அனைவருக்கும் டிஸ்கவர் யுவர் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் ஜூன் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்குது. ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு ஸோ அங்கே உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அது வேணாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு போட்டித் தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது ஒரு கடினமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மேட்சாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதில் ஒரு கடினமான பார்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது T20 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட்டு 5 ஓவர் அல்லது லாஸ்ட் 5 ஓவர் அல்லது மிடில் உள்ள ஓவர் இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அந்த டிஃபிகல்ட் பார்ட் அதை கடந்துட்டாங்கன்னா அவங்க அதிகப்படியாக ரன் அடிக்கவோ அல்லது விக்கெட்டுகளை வீழ்த்தவோ முடியும். அதே மாதிரி நம்ம இப்போது சாப்பாடு வச்சுக்கோமே, ஒரு நிறைய நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம். நம்முடைய மனசு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எது நன்றாக இருக்கிறதோ அதை தான் நம்ம வேகமாக என்ன செய்வோம், நம்ம சாப்பிடுவோம். இது போலத்தான் ஒவ்வொரு PGTRB படிக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு தான். திரும்ப திரும்ப அதை போய் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரி, அது மொத்தம் 110 மதிப்பெண்களுக்கு தானே, 150க்கு அல்லவே. அப்போ 110 மதிப்பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அவ்வளவு முக்கியத்துவம் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 400 மதிப்பெண்களுக்கும் ஏன் கொடுக்கப்படுவது இல்லை? இதுதான் உங்களுடைய தோல்வி காரணம் நான் சொல்லுவேன் உறுதியாக. ஸோ என்ன தான் நம்ம அந்த 110 மதிப்பெண்களுக்கு ஒரு 85, 90 அந்த மாதிரி மதிப்பெண்கள் எடுத்துட்டாலும் அந்த மீதமுள்ள மார்க் தான் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்குது. சப்ஜெக்ட் நல்லா இருக்கணும். நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக கடைசியில் 11th ஹவரில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மொத்தமே நான் 60 மார்க் 70 மார்க் வாங்குவாங்க. அவங்கள நான் சொல்லலை. சப்ஜெக்டை நன்றாக படித்துவிட்டு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே நன்றாக படிக்காத நண்பர்கள் அல்லது ஏதோ போகிற வழியில் அந்த சைக்காலஜியும் ஜிகேயும் எழுதி விட்டுட்டு 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்கில் போச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களை நான் சொல்கிறேன். எதையும் ஒரு அனலிசிஸ் பண்ணி படித்தா தான், பிளான் பண்ணி படித்தா தான், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்டு வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணால் தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ்ஸை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது அதுதான். ஒரு IAS தேர்வாக இருக்கட்டும் அல்லது குரூப் 4ஆக இருக்கட்டும், எந்த தேர்வினாலும் அங்கே ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். நம்ம PGTRBயில் இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டி லெவல் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகே. சார் எல்லாமே டிஃபிகல்ட்டு தான் அப்படின்றவங்கள நான் சொல்லலை. அவங்க அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க முடியாது. சப்ஜெக்டில் நன்றாக படித்து விட்டு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே நீங்கள் நல்லா படிக்கலனா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாது அப்படின்றதில் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. போட்டித் தேர்வுக்கு நன்றாக தயார் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக நடந்த டெட்டு பேப்பர் 2லாம் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருது. ஸோ இதையெல்லாம் நம்ம தாண்ட வேண்டும், தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரே வழி உச்சக்கட்ட மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். அப்போ தான் நல்லா வரும். ஒரு நல்ல வி நீட் அ குட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவேன் நான். நல்ல கட் ஆஃப் வேணும். அப்போ நல்ல கட் ஆஃப் வேணும்னா ஒரு பேலன்ஸ்டு ஸ்டடி இருக்கணும். ஜிகேயாக இருக்கட்டும், எஜுகேஷன் சைக்காலஜியாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய சப்ஜெக்டாக இருக்கட்டும், மூன்றும் பேலன்ஸாக இருந்தால்தான் உங்களுடைய கட் ஆஃப் அதிகமாக உயரும். அப்போ கட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு யுவர் சப்ஜெக்ட் சைக்காலஜி அண்ட் ஜிகே. உங்கள் சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, ரைட்டுங்களா? இன்னும் சைக்காலஜியில் 1 மார்க் 2 மார்க் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்ல தான் செஞ்சுருக்காங்க. 6 மார்க் 7 மார்க் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு சரிதான புரிதல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதிகமான மதிப்பெண்கள் வாங்க முடியும். அதனால் எதையும் திட்டமிட்டு நாம் படிக்கணும். உங்களுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா அதிலிருந்து யூ கேன் கம் அவுட், வெளியில் வந்துடலாம். வெளியில் வரும்போது நிச்சயமாக ஜெயிக்கலாம். 2 விஷயங்கள் உங்களுக்கு பின்னால் வச்சுக்கோங்க. நம்பர் 1, அடுத்தவங்க சொல்கிறது நெகட்டிவிட்டியாக சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது. எவ்வளவு அந்த வேக்கன்சி இருக்குது அப்படின்றதை பற்றியும் எத்தனை பேர் போட்டியிடுகிறார்கள் என்பதை பற்றியும் நீங்கள் கவலையும் அச்சமும் கொள்ள தேவையில்லை. ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் முன்னாலே உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடினால் மட்டுமே ஜெயிக்க முடியும். பின்னால் வர்றவங்கள திரும்பி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை அடிச்சுட்டு முன்னிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நினச்சிக்கங்க. நன்றாக படிங்க. சப்ஜெக்ட் எப்படி இம்பார்ட்டன்ட் வச்சுக்கணும், அதே மாதிரி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்கு நன்றாக படிங்க. அப்போ தான் ஒரு நல்ல கட் ஆஃபை அடைய முடியும். ஸோ நோ யுவர் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஹவு டு கம் அக்ராஸ் ஃப்ரம் திஸ் சச் டிஃபிகல்ட்டிஸ் ஸோ தட் யூ கேன் கெட் அ குட் கட் ஆஃப்.
உங்கள் டிஃபிகல்ட்டி லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு எதில் மார்க் குறைவாக எடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதிகப்படியான கட் ஆஃப் வரும். நிச்சயமாக அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, செட்டு, நெட்டு அல்லது காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, குரூப் 4 எல்லாமே அப்படி தான். ஸோ இது தெரியாத வரைக்கும் நம்மளால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது. ஆனால் அதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த தெரிந்ததுக்கான சூட்சமத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வேறு தகவல்னா கீழே தெரிய நம்பருக்கு தொடர்பு பண்ணிட்டு கேளுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தெரிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.